சமூக நீதி கட்சி உறுப்பினர் என்ற அடையாளத்தோடு. அப்போ அடுத்தவர்களுக்கு நான் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னா இந்த வானூர் தொகுதியில 200 ஓட்டு சொன்னா வானூர் ஒன்றியத்துல மற்ற மீறி இருக்கக்கூடிய 3 ஒன்றியத்தை சேர்த்தா 1000 ஓட்டு இந்த தொகுதிக்கு தரக்கூடிய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை மறுக்கிறோம். அன்னைக்கு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ உங்களுடைய கோரிக்கை கையில் இருக்கிற வாய்ப்பு. உங்களுடைய பாதுகாப்பு உங்க கையில் இருக்கு. அதை நீட்ட தருவதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் பிரயாணிக்கிறோம். இதுக்கு மேல இன்னைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார், நம்மளுடைய பால் பச்சைப்படம் வரவேற்கும் போது அண்டை மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ரமேஷ் பால் பச்சைப்படம் சொன்னார், திருவண்ணாமலை இப்பயே அண்டை மாநிலம் மாற்றி எனக்கு ஒருவேளை ஆந்திராவில அங்க அதிகமா வர்றதுனால அண்டை மாநிலம் ஆயிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. காரணம் என்ன சொன்னா, நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம எல்லாம் அரசியல் களத்துக்கு தான் வரோம். அப்ப அரசியல் களத்துக்கு வரப்பு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து விஷயமும் கண்ட்ரோலாக தான் நம்ம நினைக்கிறேன். அனைத்து விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நமக்கு எதெல்லாம் பண்ணக்கூடிய சூழல் நம்ம முடிவுற கண்ணனுக்கு நமக்கு சொல்லிய வரல. ஆனா அரசியல் பண்ற ஆர்வம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அரசியல் அடுத்தவங்க ஓட்டு போற தைரியம் நம்மகிட்ட இருக்குது. அப்ப இன்றையில இருந்து நீங்க எல்லாம் அரசியல்வாதியா மாற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் தெளிவாக செஞ்சா நம்ம அரசியலையும் காரணங்கிறது இது அடிப்படை விஷயமா இருக்கு. இது எம்எல்ஏ பிசினஸ் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், நீ அவரை கூட்டிக்குவா நீ அவரை கூட்டிக்குவா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி பார்க்க வரல. வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய பிள்ளைகளை பற்றி சிந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்ப தயவு செய்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றை கட்டு வாசல் விட்டாம அதை மறுபடியும் அடுத்த லெவல் கொண்டு போவதற்கான வாய்ப்பு உருவாகும். எனக்கு அண்ணன் சொன்னார், நம்முடைய சமூகம் சொன்னாரு, தலைவர் தொழிலாளர் சங்கம் வந்தா யாரும் வரதில்லை, அது தொழில் சங்கமா மாறதுனால யாரும் வரதில்லை. அதனால ஆதரவு மக்கள் நல சங்கம் கொண்டு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் சாதிய சங்கமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. தொழிற்சங்கத்தை அழைக்க வேணாம், தொழிற்சங்கத்தை நடத்துங்க, தொழிலாளர் பாதுகாப்பு நடத்துங்க, சமுதாயத்துக்காக நலசங்கத்துக்காக ஆதரவு நலசங்கம் நடத்துங்க கேட்டுக்கொண்டு, அதே போல நம்ம மாவட்ட செயலாளர் டோல்கேட்டு நம்ம போறோம், பிரச்சனை வந்தா டோல்கேட்டை உடச்சிட்டு வந்து கூட தலைவர் தயாராக இருக்கிறாங்க. அது ஒரு காலம் இருந்தது. ராஜபுரத்தோர் பேரவை இருக்கும் போது டோல்கேட்டை சண்டை போட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய சூழல் இருந்தது. ஆனா இப்ப நம்ம ஐடி கார்டு வச்சிருக்கோம். அந்த ஐடி கார்டு அப்ப நம்ம கட்சியோடைய வளர்ச்சி இருக்குன்னு சொன்னா அந்த ஐடி கார்டை டோல்கேட்ல காமிச்சா இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது, நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா எந்த ஒரு சலனம் இல்லாம அடுத்த 10வது சொல்றது டோல்கேட்டை சரி பண்ணி அனுப்பிச்சோம். அப்ப நம்மளுடைய தேர்தல் சமயத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், அதே போல நம்ம இப்ப எடுத்துக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சி, அப்ப சங்கத்துக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் உண்டு. சங்கம் மாநில சங்கம், அது ஒரு ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவுல பதிவு பண்ணக்கூடிய விஷயம். ஆனா கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணக்கூடிய விஷயம். அப்ப மற்ற கட்சிகளுக்கு, அது திமுக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், அந்த கட்சிக்கு என்ன மரியாதையோ என்ன பலமோ அது நம்ம கட்சிக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட ஆளுநர் இருக்குது, அதனால நம்ம செஞ்சுருவோம் எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம்னு சொன்னா நம்மளுடைய முயற்சி வீணா போகும். அதே கம்யூனிஸ்ட் தோழர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேரான வீதியில போராட்டத்துக்கு மனதைரியத்தை உருவாக்குறாங்க. அந்த 4 பேரை வச்சு கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்தது. அதே போலதான் நம்மளோட கட்சி நம்மளுடைய அடையாளமா இருக்கும்போது நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போராட்டம் சொன்னோம்னா நம்ம அடையாளத்தையும் நம்ம தேவைகளையும் அரசியல் ரீதியாக நம்ம பெற முடியுங்கிறத நம்ம வளர்ந்துக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே வானூர் தொகுதியில ஒரு கட்சி அதிமுக என்ன சொல்றது, நான் விவசாயமான வந்தேன் அதனால நாட்டை காப்பாத்துக்குவேன். உடனே இந்த கட்சி என்ன பண்ணுது திமுக, நாங்க நல்லது மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம், சேவைகளை செஞ்சிருக்கோம், அதனால நான் முதலமைச்சர் வந்துருவேன், நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, இவரு நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணீங்க, நான் தொழிலாளி மகன், தொழிலாளியோடைய வர்க்கம், தொழிலாளி சார்ந்த சமுதாயத்துடைய என்னுடைய சமுதாயத்துடைய சார்ந்த சமுதாயம், இந்த தொழிலாளிகளுக்காக நீங்க என்ன உருவாக்கி கொடுத்தேன்னு சொல்ற கேள்வி யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த தைரியம் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு தொழில் சார்ந்த சமுதாயங்கள் பல்வேறு சமுதாயம் இருக்கு. அந்த தொழில் சார்ந்த சமுதாயங்களுக்கு இது வரைக்கும் என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கு அரசாங்கம், அவருடைய வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, எத்தனை வகையான பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு.
பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இது போன்ற கேள்வி நம்ம தொழில் சார்ந்த சமுதாயங்கள் அத்தனைக்குமே இருக்கு. அப்ப தொழில் சார்ந்த சமுதாயங்கள், தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுகின்ற, மறுக்கப்படுகின்ற, அநீதி இழைக்கப்படக்கூடிய எந்த சமுதாயம் வந்தாலும் அந்த இடத்துல ராஜகுலத்தான் வருவான்ற அடையாளத்தை உருவாக்கி அரசியல் சாதாரண விஷயங்கள சாதாரணமாக்கிக் கொள்வது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. அதனால வருகின்ற இந்த 2026 தேர்தலில் நம்ம யாரை தீர்மானிப்பது என்ற முடிவை நம்ம அனைவருமே சேர்ந்தெடுக்கணும். அதுக்கான பொதுக்குழுவா கூட இந்த விழுப்புரம் மண்டல மாவட்டத்தில் பொதுக்குழுவா கூட நம்ம கருதலாம். அப்படிப்பட்ட சூழல்ல உங்களுடைய ஆதரவோடு அடுத்தது நம்ம யாரோட சேர்ந்து பயணிக்கலாம், இல்ல என்ன கோரிக்கை வச்சு பயணிக்கலாம்ன்றது உங்களுடைய பார்வையில உங்களுடைய கலந்து ஆலோசனைக்கு பிறகுதான் அதை நம்ம அறிவிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க போறோம். யாரும் பின்வாங்க கூடாது என்ற மனத உறுதியோடு நீங்க அத்தனை பேர் செயல்படுத்தணும். அதனால நான் இன்னைக்கு இந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்தை விழுப்புரம் மாவட்டம் தொடங்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டம் நான் போனதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம விழுப்புரம் மாவட்டம் எதற்கு முன்மாதிரியான மாவட்டமா இருக்குது, எல்லாத்துக்கும் பாசிட்டிவா இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் நம்மளுடைய கோரிக்கையை அரசு கொடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வகையான தீர்மானத்தை முதல்வருக்கு நம்ம கொடுப்பதற்காக வச்சிருக்கோம். அந்த 7 தீர்மானத்தையும் இங்க மண்டல பொதுக்கூட்டத்தில் அனைவருடைய தலைமையையும் அதனுடைய முன்னிலையையும் அதை வாசிக்கிறேன். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்க. நாளைய